சாந்தி, இப்போ எல்லாரும் நம்ம சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கோம். சூக்ஷ்ம வதனத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. சூக்ஷ்ம வதனத்தில் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற டாக்டர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அதை அப்படியே விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம எமர்ஜ் பண்ணுறோம். சூக்ஷ்ம வதனத்தில் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர், பேஷண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிற மாதிரி அப்படியே விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் போயிட்டுருக்கு. ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய அன்பின் சக்தி. பாபாவோட நினைவில் எல்லாரும் இருக்கலாம். சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கோம். சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கோம். அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்க மாதிரி, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி அது அப்படியே உயிரோட்டமாக எல்லோரும் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூக்ஷ்ம வதனத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நான் பரமாத்மாவோட நினைவில் இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கம்போனண்ட், அப்புறம் பியூனு, அப்புறம் நர்ஸு, இவங்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்டு, இதுதான் யோகா ப்ராக்டிஸ். இப்போது நம்ம சக்திகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 9 minutes. இப்போது பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கும். என் இரு புருவங்கள் மத்தியில் பாபாவும் நானும் இருக்கோம். இப்போ சூக்ஷ்ம போயிட்டோம். பரமாத்மாவுடைய அன்பின் சக்தியானது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படியே தாய் அன்போடு பழகுறாங்க டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட. அவ்வளோ அன்பாக பழகுறாங்க. எல்லா மக்களுக்கும் வியாதி குணமாகுது. ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் பரமாத்மாவோட நினைவில் இருந்து இப்பொழுது ஸ்கை ப்ளூ கலர் சகாஷ் அந்த குட்டி குட்டி மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல் மேலே பனித்துளி மாதிரி விழுது. பாபாவுடைய வைப்ரேஷன் ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் அன்பின் சக்தியானது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவ்வளோ தத்ரூபமாக என்னோட மனக்கண்ணில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டரை நான் விஸ்வலைசேஷன் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்கும் பாபா என் மூலிமா அன்பின் சக்தி ஸ்கை ப்ளூ கலரேஸ் பாபா கொடுத்துட்ருக்காரு. எல்லா டாக்டருக்குமே நர்ஸுக்குமே ஸ்பெஷலான அன்பின் சக்தி. கோடிக்கணக்கான ஹாஸ்பிட்டல், கோடிக்கணக்கான டாக்டருக்கு இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாபா நினைவில் இருந்து அன்பின் சக்தி கொடுத்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே பேஷண்ட்ஸ் கிட்ட
அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க. அவங்க ஏன் அன்பாக நடந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம இங்கே யோகா பற்றி பண்ணிகிட்ருக்கோம். குழுவாக எல்லாரும் மனசை ஒருநிலைப்படுத்தி எல்லாரும் அட் அ டைமில் பரமாத்மாவுடைய அன்பின் வைப்ரேஷன் பாபா கொடுத்துட்ருக்காரு. அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலாக டாக்டருக்கு இப்போது பாபா நம்ம மூலிமா அன்பின் சக்தி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் விழுந்துட்டுருக்கு வைப்ரேஷன். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கும் ஸ்கை ப்ளூ கலரேஸ் போயிட்டுருக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸ் கிட்ட டாக்டர் காசே வாங்காமல் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. மோடி அவர்கள் இந்தியாவில் நிறைய புதுசாக ஹாஸ்பிட்டல் உருவாக்கிட்டுருக்காங்க கவர்மெண்ட். நம்ம டெய்லி இங்கே வைப்ரேஷன் கொடுக்கறதுனால நியூஸில் போய் பாருங்கள் தெரியும். ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஸ்பெஷலாக அன்பின் சக்தி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் டாக்டருக்கு. உடல் மூலிமா மனசு மூலிமா வர துக்கத்தை அந்த டாக்டர்ஸ் தாயன்போடு அவ்வளோ அழகாக குழந்தைங்க மாதிரி அவ்வளோ தாயன்போடு நம்மளோட அன்பின் சக்தியானது டாக்டருக்கு போய் ரீச் ஆகுது. தன்னை ஆத்மான்னு உணருங்க. உடலையும் உலகத்தையும் மறந்து ஒளியாக அனுபவம் செய்து அன்பின் சக்தியை உள்வாங்கி பரமாத்மாவோட அன்பின் வைப்ரேஷன் எல்லா டாக்டருக்கும் ஸ்பெஷலாக பாபா கொடுத்துட்ருக்காரு. எல்லா டாக்டரும் இப்போ சூக்ஷ்மதனத்தில் உட்காந்துட்ருக்காங்க ஏஞ்சலிக் பாடியில். பரமாத்மாவுடைய அன்பு டாக்டருக்கு போய் ரீச் ஆகுது. கோடிக்கணக்கான டாக்டர் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டாக்டரையும் பாபா எமர்ஜ் பண்ணிட்டாரு. ஒரு குட்டி பொம்மை மாதிரி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஆத்மா உணர்வுலேருந்து ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் அன்பின் சக்தி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. இதனால் பேஷண்ட்ஸ் கண்ணீர் விட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. எல்லா டாக்டருமே ஏமாற்றாமல் உண்மையான இதயத்தோடு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாம் ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியாமல் தர்மம் அப்படிங்கிற அந்த பாதையில் நடந்துக்கிறாங்க. நம்மளோட பக்தர்கள், பிரஜைகள், தாசிகள் 9 லட்சத்தில் வர பாபா குழந்தைங்க, 33 கோடி தேவாத்மாக்கள் எல்லாருக்குமே இப்போ இந்த சக்திகள் போய் சேர்ந்துட்டுருக்கு. கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பாபா கொடுக்குறாரு. நான் கொடுக்கலப்பா. அவ்வளோ பேருக்குலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. பாபா கொடுக்குறாரு நம்ம மூலியமா. என் மனக்கண்ணில் சூக்ஷ்ம வதனம் தெரியணும். அதில் டாக்டர்ஸ் உட்காந்துட்ருக்காங்கன்னு தெரியணும். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு தெரியணும். அப்படியே க்ளீன் அண்ட் கிளியராக புத்தியில் தெரியணும். இதுக்கு பேர் தான் 3வது கண் விழிப்புணர்வு. நான் ஒரு பிக்சரை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா எனக்கு க்ளீன் அண்ட் கிளியராக தெரியணும். அப்போ தான் புத்தி தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். மங்கலாக தெரியுதுன்னா நம்ம தூய்மையாக இல்லைன்னு அர்த்தம், யோகா பண்ணலைன்னு அர்த்தம். அப்படியே தத்ரூபமாக அப்படியே உயிரோட்டமாக அப்படியே நேர்லேயே பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதான் உண்மையான யோகா. பட் எடுத்தோடனே வராது, முயற்சி பண்ணுவோம். அப்படியே எல்லா டாக்டரும் அப்படியே மயங்கிட்டாங்க. பாம்பு எப்படி அந்த
சத்தத்துக்கு மயங்குதும் அப்படியே எல்லாம் அப்படியே அன்பின் சக்தியில எல்லாம் மயக்க நிலையில் இப்போ இருக்காங்க. இப்போ எந்திரிச்சு இப்போ பேஷண்ட்டை பார்த்து கையெல்லாம் அப்படியே ஃப்ளவரை தொடுற மாதிரி இருக்குது. நானே தெரியல, அவ்வளோ அன்பாக இருந்தவங்க. அடேங்க அப்பா! பேஷண்ட்ஸ்லாம் அப்படியே வாயடைஞ்சே போகிறாங்க. தன்னோட உடல் வியாதி கூட அவங்களுக்கு பெருசாக தெரில. அடடா, என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்கடா டாக்டர், ச்சே அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாம் அப்படியே அப்படியே மெய் மறந்து அது ஹாஸ்பிட்டல் போகிறோமா பார்க்குக்கு போகிறோமானே தெரியாத அளவுக்கு சிவபாபாவோட வைப்ரேஷன் போய் அங்கே ரீச் ஆகுது. இப்போது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம கொடுக்குற வைப்ரேஷன் 1 வீக் ஃபுல்லாக அப்படியே ஸ்டாக்காக இருக்கணும், குறையவே கூடாது 1 வீக்குக்கு. டாக்டர்ஸ்லாம் அப்படியே தலையில் அப்படியே பேஷண்ட் தலையில் கையை வச்சு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படின்னு அன்பாக பேசுகிறாங்களாம். இந்த சின்ன குழந்தைங்க சின்ன பசங்களுக்கெலாம் நோய் இருக்கும்ல, அவங்களாம் பார்த்து ஒன்றும் இல்லைடா செல்லம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படி பேசுவாங்க டாக்டர்ஸ்லாம். சீஃப் டாக்டர் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் காசே வாங்காதீங்க ஏழைங்க கிட்ட, எல்லாம் கொடுங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படியே இப்போ பரபரப்பாக அப்படியே உலகம் ஃபுல்லாக எல்லாம் டாக்டர் அசோசியேஷன் கொடுக்குற சக்திகள் நம்ம டெய்லி கொடுக்கலாம்ப்பா. மேஜிக் பாவா பண்ணுவார் சரிங்களா, நியூஸில் வரணும் சரிங்களா. என்னன்னே தெரில, இப்போல்லாம் வந்து டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க, அசோசியேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சன் நியூஸில் வரணும். கொடுக்கலாம் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு அன்பின் சக்தி இதே மாதிரி மீட்டிங்கில் 9 நிமிஷம் கொடுக்கலாம். தொடர்ந்து 3 மாதம் பண்ணலாம். பாபா கண்டிப்பாக எதாவது மேஜிக் பண்ணுவார், நியூஸில் வரும் பாருங்கள். நமக்காக பாபா கிஃப்ட்டு கொடுப்பாரு கண்டிப்பாக, நியூஸில் வரணும் அப்படின்னு எல்லோரும் பாபாட்ட சங்கல்பம் நிற்கலாம். அப்படியே அந்த அன்பின் சக்தி அப்படியே போய் அப்படியே 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 கடல் மாதிரி அப்படியே தண்ணி அப்படியே தெளித்து விடுங்க சூக்ஷ்ம அதில் எல்லா டாக்டர் மேலேயும் பாபா தெளித்து விட்டார். ஓம் சாந்தி. ஸோ இந்த யோகா ப்ராக்டிஸ் ஆனது நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவில் இருந்து புத்தி மூலிமா சூக்ஷ்ம வதனத்தில் டாக்டர்ஸை உட்கார வைங்க. இல்லை அப்படின்னா மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜ் பண்ணுங்க, உங்கள் விருப்பம். 2த்தில் எது பிடிக்குதோ அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலை எமர்ஜ் பண்ணி டாக்டர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணேன். ஸோ விஸ்வலைசேஷன் அப்படி பண்ணுங்கள். பாபா நினைவிலேருந்து ஸ்கை ப்ளூ கலர் மின்மினி பூச்சி அந்த ஹாஸ்பிட்டல் மேலே படுது, அந்த டாக்டர்ஸ் மேலேயும் படுது. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த 5 மினிட்ஸ் வந்து வெறும் டாக்டர்ஸை மட்டும் உட்கார வச்சு அவங்க தலை மேலே ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலர் மின்மினி பூச்சி பரவுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஹாஸ்பிட்டலோட வாயு மண்டலம் ஃபுல்லாக அன்பின் சக்தி போயிட்டுருக்கு, டாக்டர்ஸுக்குமே அன்பின் சக்தி போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், பாபாவோட நினைவுலேருந்து தினமும் நம்ம கொடுக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு 35 to 50% இல்லை கண்டிப்பாக 50% நியாயம் தர்மமாக நடந்துப்பாங்க. இப்போ இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன சிஸ்டர் லாபம்னு கேட்கலாம். இது பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா, 5000 வருஷத்தில் 3/4 நமக்கு ஆரோக்கியமான உடம்பு தான் கிடைக்கும். ஏன்னா தினமும் பண்ணுறோம் இல்லையா, இந்த பிரிவை விட்டுருங்க. பாபா சொல்லியிருக்காரு முரளியில் 35% நீங்கள் உடல் மூலிமா அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டார். சும்மா தலைவலி கால்வலி லைட்டாக கோல்டு அந்த மாதிரி தான் வரும், அது வந்தால் தான் நம்ம பிகே 35% தான். மற்றபடி ஹாஸ்பிட்டலெலாம் போய் நம்ம அட்மிட் ஆக மாட்டோம். அது உத்தரவாதம் இந்த ஹெல்த் யோகா பண்ணுறனால. இல்லை நிறைய பேர் சொல்கிறீங்க, இல்லை சிஸ்டர் நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு. மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் சைட் எஃபெக்ட் ஆகாது. அந்த மாத்திரையை பாதி நிறுத்துகிற அளவுக்கு டெய்லி கொடுத்தா வந்துடும், அப்புறம் மாத்திரையை நிறுத்திடுவீங்க. அப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம வந்து அதான் நம்ம நிறைய பிறவிக்கு நமக்கு ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும்.
எவ்வளோ மெயின் ஆரோக்கியம் இருந்தால் தான்ப்பா சந்தோஷமாக இருக்க முடியும். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நம்ம ராஜ்யத்துக்கு வருவாங்க. சரிங்களா? அதனால் ஜாலியாக இருங்க. இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறத தாண்டி இப்போ பாருங்கள், கலியுக டாக்டர்ஸ்க்குலாம் இப்போ நம்ம செக்காஷ் கொடுக்குறோம். எப்படி? கண்டிப்பாக நம்ம ராஜ்யத்தில் பாபா கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். வந்தோம், அதான் விதி, வேறு வழியும் கிடையாது இல்லையா? நம்ம எத்தனை பேருக்கு யோகா பண்ணுறோமோ அத்தனை பேரும் நமக்கு பிரஜையாக தாசதாசியாக வந்து தான் ஆகணும். அப்போ எனக்கு பிரஜையாக தாசதாசியாக அப்போ நான் யார்? நான் வந்து ஒரு ராஜா இல்லையா? அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சும்மா இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு தான் யோகா பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம தாபர யுகம் கலியுகத்துக்கும் யோகா பண்ணுற லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் உலக உருண்டைக்கு சக்காஷ் கொடுக்குறேன், 1000 கோடி ஆத்மாக்களுக்கு இப்போ நான் சக்காஷ் கொடுக்குறேன் அப்படின்னா 1000 கோடி ஆத்மாவும் எங்கேருந்து வருது? துவாபர யுகம் கலியுகம் வருது. அப்போ நான் துவாபர யுகத்துலேயும் நான் ராஜாவாகிறதுக்கு தான் இந்த யோகா. இதை பாபா முரளியில் சொல்ல மாட்டார். நம்ம 21 பிறவிக்கு தான் யோகா பண்ணுறோம். அது வந்து ஜஸ்ட்டு தூய்மையின் சக்தி உலகத்துக்கு கொடுத்தாலே நம்ம சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். 16,108 சக்காஷ் கொடுத்தாலே நம்ம வந்துடுவோம். அது ஈஸி தான். ஆனால் துவாபர யுக கலியுக ஆத்மாக்களுக்கும் நம்ம சக்காஷ் கொடுத்தா தான் நமக்கு அங்கே பிரஜைகள் வருவாங்க. துவாபர யுகத்தில் பிரஜைகள் வேணும்ல, துவாபர யுகத்தில் பக்தர்கள் வேணும்ல. அந்த பக்தர்கள் தான் நமக்கு பிரஜைகளாக இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் கலியுகத்தில் தான் அவங்க தீவிர பக்தர் ஆவாங்க. ஸோ பாபா இதெல்லாம் முரளியில் சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் யோகா பண்ணுங்கள், அமைதியின் சக்தி கொடுங்க, அன்பின். ஏன் அப்படின்னா நமக்கு பிரஜைகளாக வரணும். ஸோ நாளையிலேருந்து 1 மணி நேரம் எல்லாம் மனசாக சேவை பண்ணலாம். 9 நிமிஷம் பிரிச்சிக்கலாம். ஸோ 9 × 9 மாதிரி, அதாவது 9 நிமிஷமாக 9 டைம் யோகா பண்ணணும். அப்போ 45 மினிட்ஸ் வந்துடுதா? 45 மினிட்ஸ் வராது. எவ்வளோ வருதுன்னு அன்றைக்கி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும்? 9 நிமிஷம் அன்பு, 9 நிமிஷம் அமைதி, அப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஆரோக்கியம் 9 நிமிஷம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா தான் நம்மளால் 108 வர முடியும். ஆரோக்கிய சக்தி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நாளையிலேருந்து நம்ம 9 நிமிஷம் 9 டைம் யோகா பண்ணுறோம். யோகா வருதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். சரிப்பா, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.